வணக்கம். நீங்க இந்த சீரிஸ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம நெறைய டைப்ஸ பத்தி கவர் பண்ணியிருப்போம். இன்டர்ஃபேஸஸ், ஜெனரிக்ஸ் அது எல்லாத்த பத்தியுமே. பட் இன்னைக்கு நம்ம வேற ஒரு இத வந்து பார்க்க போறோம். சோ அது என்ன அப்டின்னா, ஃபங்ஷன்ஸ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தாட் வரலாம். ப்ரோ நான் எல்லாமே ஃபங்ஷன்ஸ் வந்து நான் அத எழுதிட்டு தானே இருக்கேன். நான் இத டே 1ல இருந்தே பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு டைப் ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு தானே இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஃபங்ஷன்ஸ்ல இருந்து என்ன வேற இதுவா வந்து வந்துரும். கம்ப்ளீட்டா வேற என்ன டிஃபரெண்ட்டா இருக்கும் அப்டின்றது. சோ நம்ம வந்து ஃபங்ஷன்ஸ்ல எப்பவுமே என்ன உள்ள போது, அதுலேருந்து என்ன அவுட்புட் வெளியில வரப்போது, எப்படி வந்து ஃபங்ஷன் பிஹேவ் பண்ணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதுல வந்து என்ன அப்டின்னா, ரியாக்ட்ல வந்து எல்லாமே வந்து ஃபங்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பில்டே பண்ண போறோம். ஒரு காம்போனன்ட்டா இருக்கட்டும், ஒரு ஹேண்ட்லரா இருக்கட்டும், ஒரு ஹூக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபங்ஷன்ஸ் தான். சோ இப்போ ஃபங்ஷன்ஸ் வந்து நீங்க டைப் பண்றது வந்து ஸ்லாப்பியா இருந்துச்சு அப்டின்னா, உங்களோட என்டையர் ஆப்புமே வந்து அன்பிரெடிக்டபிளா போயிரும். சோ இதுதான் வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவோட எண்டுல நீங்களே வந்துட்டு ஒரு ஃபங்ஷன்ஸ் வந்து ஒரு சீனியர் டெவலப்பர் மாரி எழுத போறீங்க. சோ ஒண்ணு ஒண்ணா நம்ம என்னென்ன இருக்கு அப்டிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோ இதுல வந்துட்டு என்னோட index.ts ஃபைல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் ஃபங்ஷன் டைப்பிங்னா என்ன அப்டின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா வந்து ஆரம்பிப்போம். என்ன அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து நான் ஆட் பண்றேன். சோ ஃபங்ஷன் ஆட் அப்டின்னு சொல்லி வைக்கிறேன். A, B. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் A பிளஸ் B. இத வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது எந்த இஷ்யூமே வந்து வரவே வராது. இப்ப நான் இங்க இங்க எழுதுனேன் அப்படின்னா, இதுல வந்து எனக்கு எந்த இஷ்யூ எதுவுமே கிடையாது. சோ நான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல எரர் வர மாரி நான் பண்றேன் பாருங்களேன். சோ ஆட குடுத்துட்டேன். குடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆட் 20 அப்படின்னு சொல்லி குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அப்பயுமே வந்து இது ஆகும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. எந்த ஒரு எரர் எதுவுமே வந்து வரவே வராது. ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, 1020 அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். பட் 10 பிளஸ் 20 30ன்ற மாரி வராது. சோ ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு அத பத்தி எந்த கவலையுமே இல்ல. பட் ஆனா டைப் ஸ்கிரிப்ட்க்கு உண்டு. சோ டைப் ஸ்கிரிப்ட்க்கு உண்டுங்கிறதுனால தான் நமக்கு இந்த இடத்துல வந்து எரர் அடிக்குது. சோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன் அப்படின்னா, இங்கேயுமே நான் வந்து இங்க நம்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன ஆகும்? சோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஏவும் நம்பர் தான், பியும் நம்பர் தான். இப்ப நீ இத வந்து ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போதும் நம்பர தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப இந்த இடத்துல சேம் அதே மாரி அங்க போட்ட மாரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 10, 20 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல கம்பைல் டைம் எரரே வந்து அடிச்சிரும். இது என்ன அப்படின்னா, டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டூ டைப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேருந்து இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஜஸ்ட் ஹோவர் பண்ணீங்கன்னா வந்து தெரியும். சோ இதுதான் உங்களோட சேஃப்டி. எப்பவுமே வந்து டைப் வந்து நம்ம வந்து இன்புட்ஸ்ல வந்து இல்ல ரிட்டர்ன் வேல்யூ பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த டைப் ஸ்கிரிப்ட்க்கு வந்து சொல்லிறணும். இந்த மாரி வந்துட்டு இது வந்து இருக்கு அப்படின்றத. சரி ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சோ நம்ம சிம்பிளா வந்து பார்த்துருந்தோம். இப்ப இதே வந்து ஆப்ஷனலா இருக்கு அப்படின்னா, நம்ம அப்ப எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும்? சில இடத்துல வந்து ரியல் வேர்ல்ட் சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் இல்லாம இந்த மாரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இத எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இத இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். சோ கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். சோ ஃபங்ஷன் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுடுறேன். சோ அந்த கிரீட்ல வந்து நேம் வந்து குடுப்போம் நம்ம. சோ நேம் வந்து குடுக்குறேன். நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து மெசேஜ் வந்து ஆப்ஷனல் மெசேஜா தான் வந்து இருக்க போகுது. ஸோ மெசேஜ் பட் இத வந்து ஆப்ஷனலா வைக்கிறேன். பட் அதுவுமே வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. சரி ஓகே குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன்ல இருந்து எதையாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னா, சீனியர் டெவலப்பர் திங்கிங்ல போயிடுறேன். ஸோ மெசேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்ன மெசேஜ் இருக்கோ ஸோ மெசேஜ் பேசிக்கா வந்து இத வந்து இதுல போடணும். ஸோ மெசேஜ் என்ன மெசேஜ் இருக்கோ அது. அப்புறம் வந்து யார் அத வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு நேமுக்காக அந்த டாலர் ஆஃப் நேம் அப்படின்றதையுமே வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்படி இதுதான் சீனியர் லெவல் திங்கிங். இப்ப நீங்க மெசேஜ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் இத ரிட்டர்ன் பண்ண போறீங்க. சப்போஸ் இல்ல அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஹலோ என்ன நேம் இருக்கோ அத வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ ஹலோ என்ன நேமோ அது வந்து நேமு. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2மே வந்து வேலிட் தான். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ கிரீட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வெறும் அஸ்வின் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கும். எந்த எரர் எதுவுமே வந்து வரவே வராது. நான் இதே இடத்துல இந்த கிரீட்லயே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அஸ்வினு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல வந்து என்னோட மெசேஜயுமே வந்து குடுக்குறேன். ஜிஎம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பேசிக்கா சிம்பிளா குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல மெசேஜ் இருந்துச்சா மெசேஜ் பிளஸ் நேம் வரப்போகுது. இல்ல அப்படின்னா எனக்கு நேம் மட்டும் வரப்போகுது. இந்த மாரி தான் வந்து ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ வந்து யூஸ் பண்ணணும். இந்த கிரிட்டிக்கலா ஒரு ரூல் வந்து இருக்கு. அது ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ்ல. அது என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இந்த வேலிடா இந்த எது எதெல்லாம் தேவையோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நேம் வந்து வேணும். சோ நான் அதுக்கு பதிலா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் வந்து எனக்கு ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. பட் மெசேஜ் வந்து ஒரு ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டி.
ஆனா நான் இந்த ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டிய தூக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல போடுறேன். ஸோ இந்த கமா வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். என்ன அப்படின்னா ரிக்வயர்ட் பாராமீட்டர் கேனாட் ஃபாலோ அன் ஆப்ஷனல் பாராமீட்டர். இதுதான் வந்து சொல்லியிருந்தேன். எப்பவுமே வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு சொல்லும். என்ன அப்படின்னா ரிக்வயர்டு ஃபர்ஸ்ட், ஆப்ஷனல்லாம் அதுக்கு அடுத்தது தான் வரும் அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து இப்படிதான் வந்து யூஸ் பண்ண முடியும். நான் மறுபடியும் பழைய இதுக்கே வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நமக்கு எந்த எரருமே வந்து அடிக்கவே அடிக்காது. இப்போ நமக்கு தெரியும் எந்த பாராமீட்டர் எப்போ வரும், எப்படி வந்து இருக்கணும், ஆப்ஷனல் வந்து ஃபர்ஸ்ட்ல வரலாமா, வரக்கூடாதா, லாஸ்ட்ல தான் வரணும், அது ஏன் வரணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம கத்துக்கிட்டு இருந்திருப்போம். சரி ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இல்லாம டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ்னு சொல்லி இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்ட்ரிங் வந்து இந்த மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெசேஜ்ல வந்து நான் ஹலோன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வைக்கலாம். அத வச்சா நமக்கு என்ன எரர் வரும், என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஆப்ஷனல் வந்து பார்த்திருப்போம். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட் பாராமீட்டர் என்ன அப்படின்னா ஃபால் பேக் வேல்யூ. ஸோ பேசிக்கா ஒண்ணும் இல்ல அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூல போய் ஃபால் பேக் ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் வைக்க போறோம். ஸோ இதே எக்ஸாம்பிளே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேம் வந்து ஸ்ட்ரிங்கா வைக்கிறேன். மெசேஜ் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். நான் இந்த இடத்துல ஆப்ஷனல இதை வந்து தூக்கிடுறேன். ஏன் ஆப்ஷன்ல இருந்து தூக்குறேன் அப்படின்னா நமக்கு அப்பதானே வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வைக்க முடியும். ஸோ இந்த இப்போ கொஸ்டின் மார்க் போடல அப்படின்னா நீங்க வந்து அந்த மெசேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபால் பேக் வந்து வைக்க முடியாது. ஸோ இது வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கிரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து இப்போ பண்றேன் அப்படின்னா இதை கன்சோல் லாக் பண்ணேன் அப்படின்னா இதை கால் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஹலோ அஸ்வின் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நமக்கு மெசேஜ் இருக்கு. அதனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா குட் மார்னிங் அஸ்வின் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இதுதான் அதுக்கான வித்தியாசம். ஸோ இந்த கீ டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்ஷனல் வந்து ஆப்ஷனலுக்கும் டிஃபால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் வந்து அன்டிஃபைன்டா வரலாம். டிஃபால்ட் வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஒரு சென்சிபிள் ஃபால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து வருது அப்படின்னா அதை சென்சிபிளா நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல தான் வந்து பாத்துக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ். ஸோ நம்ம ரெஸ்ட் பாராமீட்டர்ஸை கண்டிப்பா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வரும்போது எனக்கு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும் அப்படி என்னென்ன பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் பாராமீட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபங்க்ஷன்றது கொடுத்தாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் சம்ன்றதை கொடுத்துட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது வந்து வாங்கிடுறேன். அது வந்து எனக்கு நம்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிட்டு நான் இங்க வந்து ஒரு ரிட்டர்ன் பண்ணும் போதும் எனக்கு இங்க ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு என்னவா வரணும் அப்படின்னா நம்பரா வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி ஓகே. இப்ப இதுல வந்து எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே எந்த எரர்ஸ் எதுவுமே இல்லையா? ஸோ நான் இப்ப ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன்ல நம்பர்ஸ் டாட் ரெட்யூஸ். ஸோ ரெட்யூஸ்ல வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரே ஒரு ரிசல்ட் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதில் வந்து ஈஸியா வந்து ரெட்யூஸை போட்டுறேன். உங்களுக்கு ரெட்யூஸ் பத்தி தெரியல அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் சீரீஸ்ல நம்ம எல்லாத்தையுமே டீடைல்டா பேசியிருக்கோம். ஃபார் ஈச்சுக்கும் மேப்புக்கும் என்ன வித்தியாசம், ரெட்யூஸ்னா என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நீங்க இதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஜாவா ஸ்கிரிப்ட் சீரீஸ் வந்து ஐ பட்டன்ல வந்து கொடுக்குறேன். சரி ஓகே. இதை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ டிஃபால்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 0ன்றது வச்சாச்சு. சரி ஓகே. இப்ப இந்த 3 டாட்ஸ் வந்து இருக்குல்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணும் ஒரே ஒரு அரேக்குள்ளார. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணா கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து கால் பண்ணி காட்டுறேன் இந்த ஃபங்க்ஷனை. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் இப்போ இந்த சம்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எதை வேணா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். இப்போ 1 + 2 எவ்வளோ 3, 3 + 3 6 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நான் இப்போ இதே இன்னும் காம்ப்ளெக்ஸா கொஞ்சம் எடுத்துட்டு போவோம். ஸோ சம்மு 10, 20, 30, 40 இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து 100ன்னு வரும். ஸோ எனக்கு வர டைப்போட நம்பரையுமே இங்க ஓவர் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே வந்து நம்பர்ல இருக்கா. ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து அரேஸ்ல தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸும் ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ்க்கும் வந்து என்ன அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ல தான் அது வந்து மாறுபடுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சிம்பிளா வந்து எப்படி வந்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும், எப்படி ஆப்ஷனலா இருந்தா எப்படி எழுதணும், டிஃபால்ட் வேல்யூஸ் எப்படி வைக்கணும். இப்போ அதே வந்து ரெட்யூஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ரெஸ்ட் பாராமீட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைப் அலைஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அது வந்து ஒரு 10 டிஃபரெண்ட் பிளேஸ்ல வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். நம்ம இதை ஒவ்வொரு டைப்பும் ரீடைப் பண்ண வேணாம அதுக்கு பதிலாக ஒரே ஒரு டைப் அலைஸ் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும். அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் டைப் அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ டைப் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்னே ஒன்று வந்து எழுதுறேன். ஸோ எழுதிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து எனக்கு நம்பரா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பியுமே வந்து நம்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆட் தானே பண்ண போறோம் இல்ல சப்ட்ராக்ட் பண்ண போறோம் ஏதோ ஒன்று பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து
அதுக்கேற்ற மாதிரி மீனிங்ஃபுல்லா நமக்கு வந்து கொடுக்கணும்ல. ஸோ இது வந்து உங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுட்டே இருக்கும். பட் நமக்கு என்னன்றது தெரியும்ல. ஸோ இப்படிதான் வரப்போகுது, நம்பரா வரப்போதா, ஸ்ட்ரிங்கா வரப்போதா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும்ல. ஸோ இப்ப நான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒண்ணே ஒண்ணு தான் எழுதியிருக்கேன். நான் திருப்பி திருப்பி எல்லாத்துக்கும் டைப் எழுத வேணாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா a, b. ஸோ அதை வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா a+b அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்றத நம்ம ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டூப்ளிகேட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஆட் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். இப்போ நமக்கு எந்த எரருமே வரல. ஸோ இப்போ நான் அதே ஆட் ஃபங்க்ஷனை வச்சு மல்டிப்ளை அப்படின்ற இதையுமே நான் வந்து எழுதிக்கலாம். எப்படி அப்படின்றத பார்ப்போம். a, b. இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா a into b. நான் இங்க 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஆனா ஒரே ஒரு டைப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே கேரண்டீடா நான் வந்து சொல்லலாம். ஒரே இன்புட் ஷேப், ஒரே அவுட்புட் ஷேப் தான் வரப்போகுது. இதனால நமக்கு வந்து ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் எழுதுவேன். எல்லா இடத்துக்கும் அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். இது வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. நீங்க இதே வந்து டிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏவும் எனக்கு நம்பரா தான் வரப்போகுது, பியும் நம்பரா தான் வரப்போகுது, ரிட்டர்ன் பண்ற வேல்யூவும் எனக்கு நம்பரா தான் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஒரே ஒரு டைப் வச்சு என்னால 4 ஃபங்க்ஷன்ஸ் எழுத முடியும். இதே மாதிரி உங்க ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க அதையுமே வந்து இதை எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம், ஒரு ஃபங்க்ஷன் டைப் அலைஸ் எழுத முடியுமா, என்னால ஒரே கான்ட்ராக்டை வச்சு நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து பாத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல வந்து இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டர்மீடியட் டெவலப்பர், பிகினர் டெவலப்பர் அப்படின்றத தாண்டி ஒரு சீனியர் டெவலப்பர் அப்படின்றது லெவலுக்கு போவீங்க இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல தான். ஸோ ஓகே, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஒரு டைம் வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். பட் ஆனா அது வந்து என்ன டைப் வேணா ரிசீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஸோ வர அவுட்புட்டும் எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா தான் எனக்கு வரப்போகுது. சரி, ஓகே. இப்ப இது முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன் நேமும் ஃபார்மேட் தான். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூ வந்து நம்பர்னு கொடுக்குறேன். வர்ற அவுட்புட் வந்து ஆனா எனக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து எரர் அடிக்கும். சரி, ஓகே, என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா வந்து ஃபார்மேட் வந்து டிக்ளேர் ஆயிருக்கு, யூஸ் பண்ணல, ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் மிஸ்ஸிங் ஆர் நாட் இமீடியட்லி ஃபாலோயிங் த டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி வருது. சரி, ஓகே, அப்ப அதை யூஸ் பண்ணா இது போயிடுவான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து ஸ்ட்ரிங் இல்ல நம்பரா வரலாம். ஏன்னா நம்ம வேல்யூஸ்ல வந்து 2 வச்சிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் இல்ல நம்பரா வரலாம். ஸோ இதை வந்து கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு அவுட்புட்டா வர்றது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்ட்ரிங் தான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்ன்றத கொடுத்தாச்சு. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ டைப் ஆஃப் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நான் டைப் ஆஃப்னா என்ன, இதெல்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்திருக்கோம். டைப் ஆஃப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன்ல வந்து வேல்யூல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து அப்பர் கேஸா மாத்துறேன். ஸோ டூ அப்பர் கேஸா வந்து மாத்தி விடுறேன். ஸோ மாத்தியாச்சு. சரி, ஓகே. இப்போ இது இல்ல அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன்ல நம்ம வைக்கணும்ல. ஸோ அப்போ வந்து ரிட்டர்ன் பண்றேன் வேல்யூ டாட் டூ ஃபிக்ஸட் ஆஃப் 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2 தான் வரப்போகுது. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் இல்ல நம்பர் தான் வரும். ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா இது, நம்பரா இருந்துச்சுன்னா இது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். என்ன 3 இடத்துல ஃபார்மேட் எழுதியிருக்கோம், பட் எந்த இடத்துலயுமே ஜாவா ஸ்கிரிப்டும் கம்ப்ளைண்ட் பண்ணல, டைப் ஸ்கிரிப்டும் கம்ப்ளைண்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து நம்ம வந்து ஓவர்லோட் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுவாங்க. இந்த தேர்ட் வந்து ஃபங்க்ஷன், இந்த இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி போடுறேன்னா இதை நான் ஜஸ்ட் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்பரா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்ல. ஸோ நம்பருக்கு வந்து 10 அப்படின்றதுமே கொடுக்கலாம். இப்போ நான் இந்த 10 ஸ்ட்ரிங் நம்பர் 2 தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். டிஃபைன் பண்ணாத ஒன்ன பூலியன் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் அடிக்கும். சரி, ஓகே, இது என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோ ஓவர்லோட் மேட்சஸ் திஸ் கால் அப்படின்னு சொல்லி வரும். இது என்னவா இருக்கலாம், ஒன்னு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம் இல்ல நம்பரா இருக்கலாம், இதுதான் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். டைப் ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரெக்டான ஓவர்லோடுக்கு தான் வந்து அது கால் பண்ணும். ஸோ இதனால வந்து இந்த சிக்னேச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றவங்களுக்கு ஒரு ஹிடனா வந்து இருக்கும். நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு வந்து கரெக்டா வந்து சொல்றோம், இந்த டைப்பை தான் நீ எடுத்துக்கணும், இந்த டைப்பை தான் நீ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கரெக்டா கொடுத்துருக்கேன். இந்த டைப்பை தான் ஸ்ட்ரிங் இல்ல நம்பரா வந்து எடுத்துக்கணும், ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகும்.
ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். என்னடா இது நிறைய இடத்துல ஃபார்மேட் போட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த யாராவது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிய வச்சுங்க. சரி, ஓகே, மறுபடியும் டாபிக் குள்ள போயிடலாம். இந்த ஃபங்க்ஷன், இந்த வாய்டு, நெவர் இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பெஷல் ரிட்டர்ன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அதுல வந்து என்ன எழுத போறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் லாக் மெசேஜ் அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ இதுல வந்து மெசேஜ் வந்து இருக்க போகுது. அந்த மெசேஜ் வந்து என்னவா வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா வரப்போகுது. பட் வாய்டுன்னு சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கன்சோல் லாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடலாம். ஸோ கன்சோல் லாக் வந்து போடுறேன். அந்த கன்சோல் லாக்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மெசேஜ். ஸோ இந்த வாய்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும், ஏதாச்சும் ஒன்று செய்யும், பட் எதையுமே வந்து ரிட்டர்னே பண்ணாது. ஸோ அதாவது அதுல இருந்து வந்து எந்த ஒரு ரிட்டர்ன் வேல்யூமே வந்து வராது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அதை வாய்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ வாய்டை பத்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நெவருக்கு போவோம். ஸோ நெவர் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். உங்களுக்கு ஈஸியா அப்பதான் புரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனாதான். ஸோ ஃபங்க்ஷன் த்ரோ எரர் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இதுலயுமே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நெவர்ன்றதை கொடுக்க போறேன். நெவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா த்ரோ நியூ எரர். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாத்திருப்பீங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஏபிஎஸ்ல எல்லாம் இந்த மாதிரி விஷயத்த வந்து நிறைய இடத்துல எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ த்ரோ நியூ எரர் இதுலயே வந்து நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்லயே வந்து நிறைய வந்து எழுதிருப்போம் த்ரோ நியூ எரர் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ நெவர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே வந்து ஒரு நெவர் நார்மலா வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னு எரர் அடிக்கும், இல்லைன்னா இன்ஃபினைட் லூப்ல வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு எண்டுக்கும் வராது, ரிட்டர்னும் பண்ணாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த நெவர் அப்படிங்கிறது. இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குயிக்கா ஒரு கம்பேரிசன் மட்டும் பண்ணிடலாம். இப்போ வாய்டுக்கும் நெவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது வந்து இப்ப இந்த கன்சோல் லாக் அந்த மெசேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் அதுல இருந்து எந்த ஒரு வேல்யூஸுமே அது வந்து கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கறதான் வாய்டு. ஸோ நெவர் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ரிட்டர்னே ஆகாது. ஒன்னு எரர் அடிக்கும், இல்லைன்னா இன்ஃபைனைட் லூப்ல ரன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்க வந்து நெவரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாஸ்டிவ் டைப் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்மளால வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியுமா, டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இங்கேயுமே முடியும். அதையுமே நான் எப்படி அப்படிங்கறத காட்டுறேன். ஸோ கால்பேக்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க எங்கெங்க எடுத்தீங்கனாலுமே இருக்கு. செட் டைம் அவுட்ல இருக்கும், அரே டாட் மேப்ல இருக்கும், அரே டாட் ஃபில்டர்ல இருக்கும், ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்ல கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே கால்பேக்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ அதை வந்து கரெக்டா வந்து கொடுக்கணும்ல, அது என்ன டைப் பண்றத. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ராசஸ் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கால்பேக் வந்து வரப்போகுது. ஸோ இந்த கால்பேக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. அதே மாதிரி எனக்கு என்ன வரப்போகுது அதுல இருந்து வர மெசேஜ் வந்து எனக்கு வாய்டா வரப்போகுது. இப்பதான் நம்ம வந்து பாத்துருந்தோம் வாய்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்பேக் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கால்பேக்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த கால்பேக்ல வந்து நான் அதை வந்து இன்லைன்லேயே வந்து டைப் பண்ணிட்டேன். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணும். ஆனா வாய்டு தான் வந்து இது ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணும். ஆனா வாய்டு தான் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ப்ராசஸ் யூசர்ல நம்ம வந்து இதை போயிட்டு நான் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கன்சோல் லாக் வந்து ஜஸ்ட் வந்து போடுறேன். ஏன்னா நம்ம வாய்டு தான் என்னன்றது பார்த்திருப்போம். அதுல இருந்து வரும், நமக்கு எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் லாக் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ டைப் ஸ்கிரிப்டுக்கு தெரியும் நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும், அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த கால்பேக் சிக்னேச்சர்ல இருந்து வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்து நம்ம கண்டெக்ஸ்டுவல் டைப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டெக்ஸ்டுவல் டைப்பிங் இந்த மாதிரி ஒரு நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். கண்டெக்ஸ்டுவல் டைப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வருவாங்க. ஸோ இதுதான் ஒரு நார்மலான ஒரு கால்பேக்ல தான் நம்ம பண்றது தான் இந்த கண்டெக்ஸ்டுவல் டைப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ டைப் ஸ்கிரிப்டுக்கு வந்து தெரியும் இது என்ன கண்டெக்ஸ்ட், நம்ம வந்து திருப்பி வந்து நேம் வந்து இது பண்ண வேணாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து அதுக்கு வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்கா ஒரு ரேப் பண்ணிடலாம். எங்கெங்கெல்லாம் வந்து காமனா வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ரிட்டர்ன் டைப்பை போடுறதுக்கு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது எடுத்துக்கும். பட் என்னன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துரும் அப்படின்னா அது வந்து கிளியரா இருக்கும். நம்ம பக்கையுமே ஈஸியா வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாத்தி போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனலும் அதுக்கப்புறம் உள்ளது டிஃபால்ட் அந்த மாதிரி வர மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஆப்ஷனல் எப்பவுமே லாஸ்ட்ல தான் வரணும். இப்போ டைப்பிங் கால்பேக்ஸ்ல இருக்கும்போது இப்போ நான் ஏதோ ஒரு கால்பேக்கை போடுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து இருக்கவே இருக்காது. எனி போடுறதுக்கு நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இதனால வந்து அந்த கால்பேக்ஸ் இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க.
இப்போ வாய்டுக்கும் நெவருக்கும் உண்டான இதை வந்து மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. வாய்டுனா எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. நெவர்னா வந்து அது ரிட்டர்னே பண்ணவே பண்ணாது. ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போ ஓவர் யூஸ் பண்றது. எனி வந்து ஆஃப் பண்ணிடுமா டைப் ஸ்கிரிப்ட்ட. ஸோ அதனால வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து எனின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ வரும் பக் வரும். கண்டிப்பா. அப்ப பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்கா எப்படி வந்து ஃபங்ஷன் டைப் பண்றது, இன்புட்ல எப்படி பண்றது, ரிட்டர்ன் டைப் எப்படி பண்ணணும், ஆப்ஷனல்னா என்ன, டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ்னா என்ன, ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ் வந்து எப்படி வந்து மத்த ஆர்குமென்ட்டோட நம்ம பண்ண முடியும், ஃபங்ஷன் டைப்பாலைஸ வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும், ஃபங்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன, கால்பேக் டைப்பிங்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திருப்போம். இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து சேஃபா இருக்கும், பிரெடிக்ட் பண்ண முடியும், ஈஸியா நம்மளால ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எதையாவது நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, நான் அந்த சீரிஸோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெனரிக்ஸ். ஜெனரிக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஜெனரிக்ஸ்ல டீப்பா வந்து போறோம். என்ன இருக்கு, என்ன ஏது ஃபுல்லுத்தையும் அலசி ஆராய போறோம். ஸோ இப்பதான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்ற மாரியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத வந்து கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோக்கு கீழ ஹைப்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ பட்டன் தான். நீங்க அது வேணும் அப்படின்னா, நீங்க அத கிளிக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.